நாகப்பட்டினத்தில் வணிக சிலிண்டர்கள் 4500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக விலை கொடுத்து வாங்க முடியாத நிலை இருப்பதாகவும் ஹோட்டல் உரிமையாளர்கள் கூறுகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் பாலமுத்துமணி இணைந்திருக்கிறார். பாலமுத்துமணி, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக தற்பொழுது வரை நீடித்து வரும் இந்த கமர்ஷியல் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பல்வேறு இடங்களில் உள்ள உணவகங்கள் மற்றும் டீக்கடைகள் மூடக்கூடிய ஒரு நிலை உள்ளது. அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட 15 தினங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நீடித்து வருகிறது. அதற்கு மாற்றாக விறகு அடுப்பு, எலக்ட்ரிக் ஸ்டவ் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தினாலும் சிலிண்டருக்கு மாற்றான நிலை இல்லை என்பதுதான் தற்பொழுதைய கள நிலவரமாக உள்ளது. குறிப்பாக எடுத்துக்கொண்டால் முக்கிய சுற்றுலா தலங்கள் நிறைந்த இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேளாங்கண்ணி, நாகூர், சிக்கல், எட்டுக்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் உள்ள பெரும்பாலான உணவகங்கள்ல உணவோட வகையும் குறைக்கப்பட்டுள்ளது. அதாவது பாஸ்ட் ஃபுட் உள்ளிட்டவற்றை முற்றிலுமாக நிறுத்திவிட்டு குறைந்த அளவு எரிபொருள் பயன்படுத்தக்கூடிய அந்த உணவுகள் மட்டும் சமைத்து விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சில உணவகங்கள் முற்றிலுமாக மூடப்பட்டுள்ள ஒரு நிலையும் ஏற்பட்டுள்ளது என்றேதான் கூற வேண்டும். கீழ்வேலூர், தேவூர், வலிவலம், திருக்குவளை, எட்டுக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சிறு சிறு கடைகள், அதாவது இந்த கடையை நம்பி பிளப்பு நடத்திய பலரும் தற்பொழுது கடையை மூடி இந்த சிலிண்டர் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஏற்கனவே 1800 ரூபாய் வித்த அந்த வணிக சிலிண்டர் என்பது தற்பொழுது 4000 முதல் 4500 ரூபாய் வரை கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதாகவும் இதனை முறையாக கண்காணித்து வணிகர்களுக்கு தேவையான அந்த சிலிண்டர்களை முறையாக கிடைத்தால் மட்டுமே மீண்டும் அவர்கள் கடை நடத்த முடியும் என்ற ஒரு நிலைதான் தற்பொழுது நீடித்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கேட்டரிங் தொழிலும் முற்றிலுமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முடங்கும் சூழல் உள்ளது. அதாவது சிலிண்டர் கிட்டத்தட்ட ஒரு 3 முதல் 5 சிலிண்டர் இருந்தால் மட்டுமே அந்த ஆர்டர் எடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த சிலிண்டர் இல்லாத காரணத்தினால இந்த திருமணம், வீடு குடிபோவது உள்ளிட்ட அந்த ஆர்டர்களை எடுப்பதற்கும் அந்த கேட்டரிங் உரிமையாளர்கள் தற்பொழுது தயக்கம் காட்டி வருகிறார்கள். இதனால் அதனை நம்பியுள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பெரிய அளவு பாதிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 15க்கும் மேற்பட்ட அந்த ஏஜென்சி இருக்கு. கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யக்கூடிய அந்த விநியோகஸ்தர்கள், அவர்கள் மூலமாக அந்த வணிகர்கள் மட்டுமின்றி அந்த கடைகள் மற்றும் வீடுகளுக்கு கிடைக்கக்கூடிய சிலிண்டர்களை முறையாக வழங்க வேண்டும் என்பதுதான் நாகப்பட்டினம் மாவட்ட வணிகர்கள் மற்றும் பொதுமக்களுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாகவும் கோரிக்கையாக உள்ளது. விறகு அடுப்புக்கு மாறினாலும் அந்த விறகோட விலை என்பதும் பன்மடங்கு உயரக்கூடிய ஒரு நிலை இருப்பதாக வணிகர்கள் வேதனை தெரிவித்துள்ளார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி.